தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இபிலிஸின் பிரார்த்தனை. பொதுவாக பிரார்த்தனை என்பது நல்லவர்களுடைய பிரார்த்தனை தான் நாங்கள் படித்திருப்போம், கேட்டிருப்போம். நபிமார்களுடைய பிரார்த்தனை, நல்லவர்களுடைய பிரார்த்தனை, சிறுவர்களுடைய பிரார்த்தனை, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸுடைய பிரார்த்தனையும் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். இப்லீஸ் என்ன பிரார்த்தனை செய்தான், என்ன தவறு செய்தான், என்ன தண்டனை இருந்தது, அவன் அல்லாஹ்விடம் என்ன சவால் விட்டான், அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான், இந்த மாதிரி சில விஷயங்கள், சில சம்பவங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். முதலாவது ஒரு சம்பவத்தை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு மலக்குமார்களிடம் கட்டளையிட்டான். மலக்குமார்களிடம் சொன்னான், நான் ஒரு ஹலீஃபாவை உருவாக்க போகின்றேன், படைக்க போகின்றேன். மலக்குமார்கள் அதற்கு எதிர்ப்பு சொன்னார்கள். அதற்கு மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அந்த கல்வி மூலமாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சூரத்துல் பக்ராவில் தெளிவுபடுத்துகின்றான். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறிய விஷயங்களுடைய அறிவை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாகவும் எல்லா எல்லா ஞானமும் எல்லா கல்வியும் உனக்கு தெரியும் அப்படின்னு மலக்குமார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மனிதனை முழுமையாக படைத்த பிறகு, ஒரு மனிதன் உடலை படைத்த பிறகு, அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூஹை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூஹை, தன்னுடைய ரூஹ் அல்ல, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூஹை அல்லாஹ் அந்த மனிதனுடைய உடலில் ஊதுகின்றான். அந்த மனிதனுக்கு ஒரு ரூஹ் வருகிறது, ஒரு 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 ஆத்மா வருகிறது அவனுடைய உடலில். அந்த ஆத்மா வந்த பிறகு இந்த முதல் மனிதன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கின்றான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களையும் பார்க்கிறார்கள். அந்த மலக்குமார்களை பார்த்த பிறகு அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகின்றான், இது என்னுடைய மிகவும் பிடித்த பிரமாண்டமான ஒரு வித்தியாசமான ஒரு எல்லாத்தையும் விட சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை நான் படைத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக எல்லா மலக்குமார்களும், எவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், எல்லா மலக்குமார்களும் அந்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், சிரமடைய வேண்டும். அந்த ஒரு சஜ்தா எதற்காக, ஒரு கண்ணியத்திற்காக, ஒரு மரியாதைக்காக அந்த சஜ்தா எல்லோரும் செய்ய வேண்டும். அப்ப அந்த